ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் வான் சிறப்பு என்கிற அதிகாரம். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகள் கொண்டது. அறத்துப்பாலில் 38 அதிகாரமும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், காமத்துப்பாலில் 25 அதிகாரமும், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 133 அதிகாரங்கள் இதில் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் அப்படின்னு 1330 குறட்பாக்கள் இந்த புக்கில் இருக்குது அப்படின்றாங்க. இந்நூல் முப்பால் என்ற பெயரும் உண்டு. இதுக்கு முப்பால் அப்படின்ற பெயரும் இருக்குது. திருக்குறள் உலக பொதுமுறை நூல்களில் ஒன்று. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வான் சிறப்பு. கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம், பொருள், இன்பம் ஆகியவையும் நடத்தற்கு காரணமாகிய மழையினது சிறப்பினை கூறுதல். கடவுளோட ஆணையால் நடக்கிற இந்த உலகமும் அறம், பொருள், இன்பம் இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற மழையை பற்றி சிறப்பித்து கூறுறது இந்த பாடல். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர்ற பாற்று. இதனுடைய பொருள், மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால், இந்த உலகமே வாழ்கிறதுக்கு காரணமே மழை பெய்கிறது தான் அப்படின்றாங்க. மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்கள் எல்லாருக்கும் மழை ஒரு அமிழ்தம் அப்படின்றாங்க. இங்கு உலகம் என்றது உயிர்கள். இங்கே உலகம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது உயிர்கள், அங்கே வாழ்கிற மக்கள். உயிர்கள் நிலை பெற்று வருதலாவது பிறப்பு இடையில் ஆற்று போகாமல் எப்பொழுதும் உடம்போடு காணப்பட்டு வருதல். இங்கே உயிர்கள் அப்படின்றது எப்போவுமே நிலையாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பிறப்பு அவங்க உடம்புலேருந்து வெளியில் போகாமல் இருக்கணும், அவங்க இறக்காமல் இருக்கணும். அதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த மழை அப்படின்றாங்க. அடுத்த குறள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதனுடைய பொருள், உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு அவற்றை உண்கின்றவர்களுக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும். நம்ம சாப்பிட்ற பொருள்கள் எல்லாம் நம்மளுக்கு விளையிறதுக்கு காரணமாக இருக்கிறது மழை நீர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு மழை நீர் நம்மளுக்கு பயனாக இருக்குது. எப்படின்னா, தான் உணவாக அமைதலாவது தண்ணீராய் பருகப்படுதல். அது தண்ணீராக நம்மளுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. உயிர்களது பசியையும் நீர் வேட்கையையும் நீக்குவது மழை. இந்த மழை பசியை போக்குறதும், வயலில் நல்லா விளைவிச்சு தரதுக்கு மழை நீராக இருந்து நம்ம பசியை போக்குறதும், நீர் வேட்கை தண்ணீர் தாகத்தை தீக்கிறதும் இந்த மழை இருக்குது அப்படின்றாங்க. 3வது குறள், விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதனுடைய பொருள், மழை வேண்டுங்காலத்து பெய்யாமல் பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். உணவு இல்லாவிட்டால் பசியால் உயிர்கள் இறக்கும். இதனுடைய பொருள், மழை நம்மளுக்கு தேவையான காலத்தில் பெய்யாமல் போயிடுச்சுன்னா இந்த உலகம் கடல் சூழ்ந்து இருக்குது, நிறைய தண்ணி கொண்டு இருக்குது. இருந்தாலும் அந்த தண்ணிலாம் நம்மளுக்கு பயன்படாமல் உலக மக்கள் எல்லாரும் பசியினால் வருந்துவாங்க, நிறைய பேர் இறப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்த குறள், ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளக்குன்றி கால். இதனுடைய பொருள், மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார். மழை அப்படின்றது நின்றுடுச்சுன்னா, பெய்யாமல் இருந்துருச்சுன்னா உணவுப் பொருள்லாம் தயாரிக்கிற உழவர்கள் கூட ஏர் செய்ய மாட்டாங்க, ஏர் செய்து உழ மாட்டாங்க அப்படின்றாங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சாய்வார் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதனுடைய பொருள், பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை. அவ்வாறு மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கு துணையாய் பெய்து காக்க வல்லதும் மழையே ஆகும். பூமியில் வாழ்கிறவங்களுக்கு மழை பெய்யாமல் கஷ்டப்படுத்துறதும் மழை தான். அதே மாதிரி அந்த கஷ்டத்தில் இருந்து நொந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் மழை பெய்து அவங்கள காக்கிறதும் அந்த மழை தான் அப்படின்றாங்க. அடுத்த குறள், விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது. இதனுடைய பொருள், வானத்தில் இருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு உயராகிய பசும்புல்லின் தலையை காண முடியாது. இந்த உலகத்தில் இந்த வானத்திலிருந்து மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் ஓரறிவு உடைய புல்லை கூட நம்ம பார்க்க முடியாது, விளையாது அப்படின்றாங்க. அடுத்த குறள், நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். இதனுடைய பொருள், மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதனிடத்தில் பெய்யாமல் விடுமானால் அளவில்லாத பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும். இந்த மேகம் கடல் நீரை பருகிக்கிட்டு அது போய் மழை பெய்யாமல் விட்டுடுச்சு அப்படின்னா அந்த கடலோட அளவு கூட குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. மேற்கூடிய 7 பாட்டாலும் உலகம் நடத்தற்கு மழையே காரணம் என்பது கூறப்பட்டது. இப்போ நம்ம பார்த்த 7 பாடல்களும் இந்த உலகம் நடப்பதற்கு மழை தான் மெயின் காரணம் அப்படின்ட்டு கூறுறாங்க. அடுத்த பாட்டு,
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இதனுடைய பொருள், மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடக்கும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. ஒருவேளை மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் நம்ம கடவுளுக்காக பண்ணுற திருவிழாக்கள் வழிபாடுகள் எதுவுமே நடக்காது அப்படின்றாங்க. அடுத்த குறள், தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்கா தெனின். இதனுடைய பொருள், மழை பெய்யவில்லை ஆனால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். மழை பெய்யலை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம பிறருக்காக செய்கிற தானமும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற தானமும் தம் பொருட்டு நம்மளுக்காக செய்கிற தவமும் இல்லாமல் போயிடும். 10வது குறள், நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இதனுடைய பொருள், எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால், இந்த உலகத்தில் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி யாருக்கும் நீர் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. அப்படி இருக்கும்போது மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும். மழை இல்லைன்னா ஒழுக்கமும் இல்லாமல் போயிடும் எல்லார்கிட்டையும் அப்படின்றாங்க. மேற்கூறிய 3 பாட்டாலும் அறம்பொருள் இன்பம் ஆகிய 3 நடைபெறுவதற்கு மழையே காரணம் என்பது உரைக்கப்பட்டுள்ளது. இப்போ கடைசியாக பார்த்து 8, 9, 10 பாடல்களில் அறம்பொருள் இன்பம் இது 3 நடக்கிறதுக்கு மழையே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்க லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும்.